வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் எடுத்துக்காட்டு 2.15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.14 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.15 10⁴ கான்குருவன்ட் எக்ஸ் மட்டு 19 என்ற அமையும் எக்ஸின் மதிப்பை கணக்கிடுக. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. 10⁴ கான்குருவன்ட் எக்ஸு மாடு மோட் 19. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 10⁴ ஸ்கொயர்னா எவ்வளவு? 10 ஸ்கொயரு நம்ம 100ன்னு எழுதலாம். இதை நம்ம 19ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும்? 19ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் நம்மளே எடுத்துருக்கேன். இப்போ 10 ஸ்கொயர்னு எடுத்து 100 வச்சு 100 19ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, 19ஆல் 100 வகுத்தோம்னா 5 19 95, மீதி ரிமைண்டர் 5 இருக்கும். ஓகேவா, 5 19 95. ஓகே, 5 19 95, மீதி இங்கே ரிமைண்டர் 5 இருக்கும். அதுதான் இங்கே இதில் 5ன்னு சொல்கிறோம். ஓகேவா, மட்டு 19. ஓகே, இப்போ நம்ம 10⁴ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம 10⁴ ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 10⁻2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10⁻4 கண்டுபிடிக்கணும். 10⁻4னா இந்த 10⁻2 ஸ்கொயர் பண்ணோம்னா 10⁻4 வருமா? இந்த 10⁴ எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா, 10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா, 10 ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு மட்டு 19. மட்டு 19. ஓகேவா, இப்போ இந்த 10 ஸ்கொயருக்கு என்ன ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 5. ஓகே, அதை எடுத்து எழுதிக்குவோம். 10⁴ 5 ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை போட்டுட்டு மட்டு 19. ஓகேவா, இப்போ 10⁴ அப்படியே இருக்கும். 10⁴ ஈக்குவல் டு 5 ஸ்கொயரை பண்ணால் 25 மட்டு 19. ஓகே, இப்போ 25 இங்கே 19க்கு மேலே இருக்குது. 19ஓட பெருசு. அப்போ 25 19ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ரிமைண்டர் வரும்? ஒரு 19 19, மீதி 6 வரும். ஓகேவா, ரிமைண்டர் 6 வரும். ஓகேவா, ரிமைண்டர் 6. அப்போ 10⁴ கான்குருவன்ட் 6 மட்டு 19. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம இதில் எடுத்து எழுதிடலாம். இந்த இடத்துல கொஷினை பாருங்கள். கொஷினில் எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ 6 எக்ஸ் ஈக்குவல் டு 6. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.